ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:11 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சுப முகூர்த்தம். இன்றைய நாளிலே திருமண வாழ்க்கையில் இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு தேய்பிறை அஷ்டமி இன்றைய தினம். ஆகவே இன்றைய நாளிலே பைரவ வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை நல்ல நேரம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்க நல்ல நேரம், வியாபாரம் தொடங்குவதற்கு நல்ல நேரம், விவசாயம் செய்வதற்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் திருமாங்கல்யத்திற்கு தங்கம் வாங்குவதற்கும் நல்ல நேரம். பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் இந்த நேரத்திலே. ஆக சிறப்பான நேரம், சிறப்பான ஹோரை இது. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:17 வரை ரோகிணி, அதன் பிறகு மிருகசிரீஷம். இன்றைய திதி இன்று காலை 9:15 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டமும் துலாம் ராசிக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள். இன்றைய நாளிலே பைரவ வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவானை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டு. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். பைரவமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி வாகன சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும்.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள், சிறப்பாக நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். பைரவமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அர்த்தங்கள் தேடி வருகின்ற நாள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மௌன விரதம் இருந்தால் கூட சிறந்தது இன்றைய நாளிலே. காரணம், உங்களுடைய நாவால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படும். ஆகவே நாக்கை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய நாளிலே பிறரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அவர் இல்லையே என்று அவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிதான முயற்சிகளையோ புதிதான நல்ல முடிவுகளையோ இன்றைய நாளில் எடுக்கக்கூடாது. வியாபாரத்திலே புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். எல்லா வகையிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன வகையிலே மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கவனமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல ஏற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை காணுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இறைவனுக்கு ஒப்பாக இறை அடியார்களையும் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நால்வர், அருணகிரிநாத பெருமான், சமீபத்திலே வள்ளலார், கிருபானந்த வாரியார் போன்றவர் பெரியோர்கள் எல்லாம் நம்முடைய சைவ சமயத்துக்கு செய்த தொண்டுகள் என்பது ஏராளம் ஏராளம். பட்டினத்தடிகள், இப்படி இவர்கள் எல்லோரும் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாடல்கள் அவை வெறும் பாடல்கள் அல்ல. பாடல்கள் மூலமாக இறைவனை நம்மை உணர வைத்தவர்கள் மெய்யடியார்கள். அதனால்தான் நம்முடைய சனாதன தர்மத்திலே பாடல்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு மகான் பத்ரகிரியார் என்று வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு மெய்யடியார். இவர் பாடுகின்றார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் என்று பாடுகின்றார். காரணம், காமம் என்பது இருக்கின்றது பாருங்கள். காமத்தை ஒரு மனிதனால் எவன் ஒருவன் காமத்தை அடக்குகின்றானோ அவன் தெய்வமாகின்றான். அதனால்தான் நாம் எல்லோரும் சன்னியாசிகளை தேடி ஓடுகின்றோம். நம்மால் முடியாதவற்றை அவர்கள் செய்கின்றார்கள். அதனால்தான் சன்னியாசிகளை தேடி நாம் ஓடுகின்றோம். இப்படி சன்னியாசிகளும் நம்முடைய தர்மத்துக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய நன்மைகள் பல. பத்ரகிரியார் பெருமான் இந்த பாடல் மூலம் நமக்கு மிகப்பெரிய அறிவுரைகளை எல்லாம் சொல்கின்றார். பேய் என்பது ஒரே இடத்திலே நிற்காமல் தொடர்ந்து அலைந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று. அப்படி ஒன்றிலே நிலைத்து நிற்காமல் வேறு வேறு என தொடர்ந்து அலைந்து கொண்டிருப்பது நம்முடைய மனம். இந்த மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பத்ரகிரியார் பாடுகின்றார் என்றால், நாம் எல்லாம் எந்த மூலைக்கு? பத்ரகிரியார் தெளிந்தவர். அவர் பாடியது தனக்காக அல்ல. நாம் சிறுபிள்ளைத்தனமாக நினைத்து கொள்ளக்கூடாது. பத்ரகிரியாரே இப்படி பாடியிருக்கின்றார், அவரால் தன்னுடைய மனதை அடக்க முடியவில்லை போல் இருக்கின்றது என்று சிறுபிள்ளைத்தனமாக நினைத்து கொள்ளக்கூடாது. பத்ரகிரியார் பாடியது நமக்காக. இந்த மக்கள் இப்படி இருக்கின்றார்களே, லோகாதேய இன்பங்களை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் எல்லோரும் ஜீவனை சிவமாக நினைப்பது எப்போது என நமக்காக அவர் பாடுகின்றார். இலக்கியங்களிலே மனதை குரங்குக்கு ஓமைப்படுத்துவார்கள். கிளைக்கு கிளை தாவும் குரங்கு போல மனம் என்பது ஒன்று கிடைத்தால் அதைவிட சிறந்தது கிடைக்குமா, அதைவிட சிறந்தது கிடைக்குமா என்று தாவிக்கொண்டே இருக்கும். அப்படி அலையக்கூடிய மனதை தடுத்து பிணம் போல் கிடந்து, பிணம் எப்படி அசைவற்று இருக்கின்றதோ, பிணத்தை மண்ணிலே புதைத்தாலும் பிணத்துக்கு தெரியாது, நெருப்பிலே எரித்தாலும் பிணத்துக்கு தெரியாது. அப்படி மனதினுடைய ஆசைகளை வளரவிடாமல் மனதுக்குள்ளேயே புதைத்துவிட்டு பெண்ணை தாய் போல் நினைக்க வேண்டும்.
என்று சொல்கின்றார் பத்ரகிரியார். ஒரு மனிதனை சீரழிய வைப்பது 3 ஆசைகள்: மண்ணாசை, பெண்ணாசை, புகழ். இந்த புகழாசை என்பது மிக மிக மோசமானது. அதிலும் பெண்ணாசை என்பது மற்ற ஆசைகளை விட மிக மிக கொடிய ஆசை. ஒருவன் ஒரு பெண்ணின் மேல் ஆசைப்படுகின்றான் என்றால் அந்த பெண்ணை அடைவதற்காக அதுவரையில் சேர்த்து வைத்திருந்த எல்லா செல்வத்தையுமே இழப்பதற்கு தயாராகி விடுகின்றான். அது மட்டும் கிடையாது, அதுவரையில் அவன் சேர்த்து வைத்திருந்த புகழ் அனைத்தையும் இழக்க தயாராகின்றான். ஆனால் அந்த பெண்ணை மட்டும் இழப்பதற்கு அந்த மனிதன் தயங்குகின்றான். காரணம், உடல் இச்சை என்பது அவனை அத்துணை தூரத்துக்கு கொண்டு செல்கின்றது. அப்படிப்பட்ட பெண்ணாசையை ஒருவன் இழக்க வேண்டும் என்றால் அவன் எல்லா பெண்களையும் தன்னுடைய பெற்ற தாய் போல் நினைத்தால் மட்டுமே முடியும் என்று பத்ரகிரியார் பாடுகின்றார். எளிய முறையிலே ஒரு கதை இருக்கின்றது. இது கதை அல்ல, நிஜம். அதாவது சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டிலே சொற்பொழிவு ஆற்றுகின்றார். அப்படி சொற்பொழிவு ஆற்றும் போது அந்த இடைப்பட்ட காலங்களிலே அவர் தங்கியிருந்த அறையிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு பெண் அவரை காண்பதற்காக வருகின்றார். அமெரிக்க பெண்மணி, மிக மிக அழகாக இருக்கின்றாள் பார்ப்பதற்கு. அந்த பெண்மணி விவேகானந்தரை கண்டு தரிசித்து, எனக்கு உங்களை போன்ற அறிவும் அழகும் உள்ள ஒரு மகன் வேண்டும், ஆகவே நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். அதாவது என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள். அதற்கு சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக பதில் சொல்கின்றார். எதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும்? என்னையே உங்கள் மகனாக தத்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போதே உங்களுக்கு மகன் என்னை போன்று ஒருவன் ஏன் உங்களுக்கு, நானே உங்களுக்கு மகனாக வருகின்றேன் என்று விவேகானந்தர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட பக்குவம், விவேகானந்தரை போன்ற பக்குவத்தை நாம் அடைவதற்கு பல 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 காலம் நாம் தவம் ஏற்ற வேண்டும். ஆனாலும் மனதிலே இச்சைகளை அதிகரித்து கொள்ளாமல் நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பத்ரகிரியார் சொல்கின்றார், இப்படி பெண்ணாசையை துறப்பதற்கு பேய் போல் அலைகின்ற மனதை அடக்கி ஆசைகளை அடக்குவதற்கு மனதை பிணம் போல் புதைத்துவிடு. எல்லா பெண்களையும் தாய் போல் கருதி அம்மா என்று அழைத்து விட்டால் உனக்கு அந்த விதமான இச்சைகள் தோன்றாது என்று பத்ரகிரியார் நமக்கு அறிவுரை சொல்கின்றார். இந்த பத்ரகிரியார், பட்டினத்தார் இவர்களெல்லாம் வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து காட்டியவர்கள். அதுவும் பட்டினத்தார், பத்ரகிரியார் இவர்களெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள். ஏதோ பஞ்சத்துக்கு ஆண்டியாகவில்லை, இவர்களெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள். அப்படி இருந்தும் அந்த செல்வங்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே துறந்துவிட்டு ஆசைகளை அடக்கி நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகான்களாக இன்று வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே காமத்தை நாம் அறுத்தோம் என்றால் இறைவனுடைய கதவுகள் நமக்காக திறக்கும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே புலிபோல் நமக்குள் இருந்து நம்மை அழித்து கொண்டிருக்கின்ற அந்த காமத்தை நாம் விட்டொழிப்பதற்கு இன்றைய நாளிலேயே ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து காமத்தை கட்டுப்படுத்தி புலி போன்ற அந்த காமத்தை அறுத்து இறைவன்பால் நம்முடைய மனதை செலுத்தி இந்த ஜென்மத்து வாழ்வு மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்மமும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் காமத்தை விட்டொழிக்க வேண்டும். அந்த காமத்தை விட்டொழிப்பதற்கு பத்ரகிரியார் போன்ற மகான்கள் பாடிய பாடல்களை எல்லாம் கேட்டு தெளிந்து தெளிவு பெறுவோம். நன்றி, வணக்கம்.